தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதியமான் பிஎம்பிகேடிசிஏ பிஎட் முடித்தவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி நான் ஒன்று சொல்ல காத்துட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், டெட் எக்ஸாம் எழுதுனதுக்கும் சரி, அதே மாதிரி டெட் எக்ஸாம் எழுதுகிற இன்னும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல போகிறேன். நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். நிகழ்ச்சி முடிவில் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சொல்லப்போனால் டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதோட இன்றைக்கி வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இது ஒரு அருமையான சான்ஸு. இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது எந்த சான்ஸ் யாரும் கிடைக்காது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 814 வேக்கன்சி. 814 வேக்கன்சி. இந்த எக்ஸாம் சொல்லப்போனால் எப்போ நடக்குதுன்னு சொல்லி டேட்டுனையும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகேவா? ஆனால் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ண டேட் கொடுத்துட்டாங்க. 20/3/2019 10/4/2019 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே நண்பா, அது ரொம்ப ரொம்ப மெயின். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேடு, அதாவது இது கம்ப்யூட்டர் இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் நிறைய பேர் இன்றைக்கி நான் பார்த்துருக்கேன், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருப்பாங்க. அண்டு எல்லாம் பிசிஏ முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு இன்றைக்கி நிறைய பேர் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு குறைந்த சம்பளம் தான் கிடைக்கிது. ஓகே, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான செய்தி. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு சேலரியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 36,900 ரூபாய் சேலரி. ஓகே, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுப்பன தான். ஓகே, அதே மாதிரி அதோட கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இதில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 141 வேக்கன்சி இருக்குது. அதனால் ஜென்ரலில் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு இருக்குது. பிசி பொறுத்த வரைக்கும் 111 வேக்கன்சி. அதுக்கப்புறம் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 91 வேக்கன்சி. எஸ்சி 68. அவ்வளோ நண்பா. அதனால் 814 வேக்கன்சி இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க எல்லாத்துக்கும் இது அரிய சான்ஸ். சரியா? அதே மாதிரி இதில் டெட் எக்ஸாமுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் ஸ்டார்டிங் டெட் எக்ஸாம் சொன்னீங்களே, அவங்களுக்கு இதில் என்ன யூஸ்ஃபுல்னு கேட்டால், இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க டெட் எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரியா நண்பா? ஏன்னா இது நிச்சயமாக சொல்ல ஒரு அண்டர் கிளாக் எக்ஸாம் தான். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க டெட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, இதுவும் எழுத போகிறாங்க. ஓகே, அந்த 2 எக்ஸாம் கம்பைன் பண்ணி படித்தாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், டெட்லேயும் பாஸ் பண்ணிடுவாங்க, டிஆர்பி படித்து வேலைக்கும் போயிடுவாங்க. சரியா? அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஓகேவா? அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் கொடுத்துருக்காங்க. ஜிடினா ஜென்ரல், எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட், எஸ்டினா ஷெட்யூல் ட்ரைபல், ஜினா ஜென்ரல், பிசினா பேக்வர்ட் கேஸ்ட், எஸ்சினா ஷெட்யூல் கேஸ்ட், டினா தமிழ் மீடியம், பிசிஎம்னா பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், எஸ்சிஏனா ஷெட்யூல் கேஸ்ட் ஆஃப் அருந்ததினர், டபிள்யூனா உமன். சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமாக சொல்லப்போனால் இதில் இதோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை பிஎஸ்சி முடிச்சு நீங்கள் பிஎட் முடித்தாலும் ஓகே தான். அதுதான் குவாலிஃபிகேஷன். ஓகே, அந்த குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த டைம் பிஎட் படிக்கிற பசங்கள்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு வரப்பிரசாதம் நண்பர்களே. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதே மாதிரி எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அதுவும் பார்த்துக்குங்க. 50% மார்க்ஸ் இருக்கணும். பிஏ இஎட் பிஎஸ்சி இஎட் அதெல்லாம் முடிச்சுக்கலாம் ஃப்ரம் எனி என்சிடிஇ. அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சு நம்ம இந்த பாக்ஸ் இருக்கிறது முக்கியம். மாஸ்டர் டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா எம்டெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபார் த எனி, இது மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொன்று பிஏ இஎட் இல்லை பிஎஸ்சி பிஎட் இது மாதிரி ரெகுலரில் முடிச்சிருக்கணும். அதையும் பார்த்துக்குங்க. ஓகே நம்ம இது ரொம்ப முக்கியம் குவாலிஃபிகேஷன். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். www.trp.nic.in இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய், எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 250 ரூபாய். சரி நண்பா, எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லப்போனால் ஒரு அருமையான ஒரு எக்ஸாமாக இருக்க போகுது. சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 130 மார்க் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன கேள்வி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. வேர்டு, எக்ஸல், ஷார்ட்கட் கீஸ், அதே மாதிரி பவர் பாயிண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி கம்ப்யூட்டரோட அந்த ஹிஸ்ட்ரி, கொஞ்சம் டேலி அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேஸ், அந்த
அந்த எம்எஸ் பவர் பாயிண்ட்டு கோடிங் இது மாதிரி கேள்வி தான் வரப்போகுது ஃபஸ்ட்டு. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கே தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு வந்து கொஞ்சம் படிச்சுக்கணும். சைக்காலஜி ஈஸி தான். சைக்காலஜி வந்து நீங்கள் அந்த பிஎட் படிக்கும்போது உங்களுக்கு கொடுத்த 2 புத்தகத்தை படித்தாலே போதும். அதே மாதிரி டெட் எக்ஸாம் எழுதுனதுக்கும் சொல்கிறேன், சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎட்டில் என்ன படிச்சிங்களோ அந்த புத்தகத்தை நல்லா படிச்சுங்க. அதை தவிர வேறு புது புக்கெல்லாம் வாங்கணும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த புக்கை ஒரு கிளியர் கட்டாக ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு படிச்சிங்கனாலே அதுலேருந்து தான் அதிகபட்சம் சைக்காலஜி கேள்வி வரும். அதையும் வந்து நீங்கள் ஆணிப்புறவும் சொல்லிக்கிறேன். அதனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் 130 மார்க்கு ஒரு 120 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா வந்து மிக சுலபமாக தான் இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் கேட்கலாம். எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, விண்டோஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி கண்ட்ரோல் பேனலில் என்னென்ன பண்ணுறோம், பிரிண்டிங் எப்படி, க்ரோம் எப்படி, மைக்ரோசாஃப்ட் எப்படி யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி வந்து இன்றைக்கி மொசிமா ஃபயர்ஃபாக்ஸ், பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, பிடிஎஃப் ரீடர், அடோப் ரீடர் இருக்குது. இது மாதிரி மொபைல் வந்து இதுக்கு டெக்னாலஜி வைஸாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தான் கேள்வி வரும். எனக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மினிமம் எலிஜிபிள் மார்க் வந்து எவ்வளோன்னா 50 மார்க் 50% மார்க் எடுத்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இது எலிஜிபிள். ஆனால் வந்து எக்ஸாம் வந்து இந்த 871 மார்க் மிஞ்சி போனால் இந்த எக்ஸாம் எழுத போகிறது ஒரு 40,000-50,000 பேர் எழுத போகிறாங்க. அதுவும் வந்து கன்ஃபார்ம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து முடித்தவங்கன்னு சொல்லும்போது அவ்வளோதான் முடிச்சிருப்பாங்க. பார்க்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்களேன். ஓகே, நம்ம இது மாதிரி தான் வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஓகே, ஆன்லைன் பேஸ்ட் தான் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்க போகுது. அதே மாதிரி ஆல் டிக்கெட் வந்து எடுத்துக்கங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டும் வேண்டும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. உங்கள் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். 10th சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட், யூஜி மார்க் ஷீட், பிஜி மார்க் ஷீட், பிஎட், பிஏஇடு, பிஎஸ்சி இடி எஜுகேஷன். ஓகே, அதெல்லாம் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி இதெல்லாம் முக்கியம். தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் ரொம்ப மெயின். இதெல்லாம் வந்து இப்போயே வந்து முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படிலாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ண பிறகு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஓகேப்பா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்கள் நேம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட கோர்ஸ் அது எந்த வருஷம் படிச்சிங்க அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பேர் இப்போ கணிப்பொறி தமிழ்னு சொல்லிட்டு இப்போ +1 +2 கணிப்பொறி தமிழ் படிச்சிருப்பாங்க. அவங்க கூட தமிழ் அப்ளை பண்ணலாம். தமிழில் வந்து எழுதினா அவங்களுக்கும் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஆர்பி எக்ஸாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் அனைவரும் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல முறையில் நல்ல வேலையில் இருப்பீங்கன்னு சொல்லி நான் 100% கேரண்டி பண்ணி சொல்கிறேன். இது நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வெற்றியோட குறியீடாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, அதனால் நிச்சயமாக நீங்கள் வின் பண்ணணும். இந்த தேர்வை நீங்கள் வின் பண்ணிவிட்டு காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். வின் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தயவுசெய்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த விஷயம் யாரும் சொல்லலை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சொல்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஆர்பி சம்மந்தம் இந்த டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன். ஓகே, நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி எடுப்பது டிஎன்பிஎஸ்சி மதிவான பிஎன்பிக்கு டிசிஏ டிஆர்பி வேலை உறுதி. டிஆர்பி வேலை உறுதி. டிஆர்பி வின் பண்ணிடுவீங்களா? வின் பண்ணிடுவீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. டிஆர்பி வேலை உறுதி, டிஆர்பி வேலை உறுதி, டிஆர்பி வேலை உறுதி. அதே மாதிரி இனி வரக்கூடிய நிச்சயமாக டீச்சர்ஸ் எக்ஸாம் எல்லாத்துலேயும் நம்ம பாஸ் பண்ணி காட்டுறோம். எல்லாரும் பாஸ் பண்ணுறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். டிஆர்பி வேலை உறுதி, வெற்றி நிச்சயம்.